காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் சிவகு சத்யசீலன் அவர்கள் இருக்காரு. சிறுவாபுரி முருகன் வழிபாடு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாய நமஹா. வணக்கம் சார். இன்னைக்கு வீடு கட்டுறது அப்படின்றது எல்லாருடைய கனவு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுப்பாங்க, ஆனா அது சக்சஸ் கொடுக்காது. வீடு கட்டணும்னு நினைச்சு வேலையை தொடங்கியிருப்பாங்க, அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுக்கு தடங்கள் இருக்கும். இல்லை வீடு கட்டவே முடியாது, வீடு வாங்கவே முடியாது. அப்படியே ஒரு வீடு கட்டிட்டு நம்ம போனாலும் அதுல வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ புது வீடு வாங்கிட்டு போய் நமக்கு மனசுக்கு நிம்மதியே இல்லாம போயிடும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா. இது எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்னா ஏதாவது பாராயணம் சொல்றது மூலியமா இதற்கு தீர்வு கிடைக்குமா? நான் எப்போதுமே சொல்லுவேன், மனிதனுக்காக, மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் தான் அருளாளர்கள், சித்த புருஷர்கள், மகரிஷிகள்னு சொல்லியிருக்கேன். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதிகத்தை நம்ம கொஞ்சமாவது கவனிச்சு பார்க்கணும். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இருக்கு, இதை நம்ம பிடித்து கொண்டாலே ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் அதில் தீர்வு கொடுக்கக்கூடிய ரகசியம் அருளாளர்கள் நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட தேடல் இல்லை அப்படின்றத மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது வீடு மனை இதற்கெல்லாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் தான். இப்ப செவ்வாயினுடைய அதிபதியாக விளங்குபவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும். இப்ப முருகப்பெருமானுடைய சீடர்கள்ல முதன்மையானவர் அகத்திய மகரிஷி என்றாலும் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர் அருணகிரிநாதர். ஏன்னா அகத்திய மகரிஷி நேரடியாக முருகன் உபதேசம் பெற்றதற்கு பின்பு நேரடியாக உபதேசம் பெற்ற அடுத்த ஒரு சீடராக யார் இருக்காருன்னா அருணகிரிநாதர் தான் இருக்கிறார். இப்போ இந்த அருணகிரிநாதர் எந்த இடத்துல 8 திக்குகளை பற்றி, திக்கு அதிபர்களை பற்றி அவருடைய பிரதானமான பதிகமான திருப்புகழ்ல பாடியிருக்கிறார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா அது பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகனுடைய திருப்புகழ்ல தான் இருக்கிறது. இந்த சிறுவாபுரி முருகனுடைய அருளை பற்றி அருணகிரிநாதர் ரொம்ப அழகா விளக்கியிருக்கார். ஏன்னா ஒவ்வொரு கோவிலிலும் இருக்கக்கூடிய புகழை பற்றி தான் அவர் திருப்புகழா எழுதியிருக்கிறார். அப்ப சிறுவாபுரி முருகனாக இருக்கக்கூடிய புகழ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த முருகப்பெருமான் தான் இந்திரனுக்கு வீடை கொடுத்த முருகனா. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்திரன் தான் 8 திக்குக்குமே தலைவன். அதாவது இந்திரன் தான் முதல் அரசன் அப்படின்னே சொல்றோம். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் யமன் இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் குபேரன், அக்னி, வாயு, வருணன், ஈசானன் எல்லாமே இந்திரன் தான் அதற்கு தலைமை பீடமாக பொறுப்பேற்கிறார். அந்த தேவர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனே தன்னுடைய கர்வத்தினாலும் தான் செய்த தவறினாலும் பதவியையும் இந்திர லோகத்தையும் இழந்து அசுரர்களால் வாடிய பொழுது அந்த அசுரரை சம்ஹாரம் செய்து அந்த இடத்தையும் அந்த அரியணையையும் பெற்று தந்தது யார் அப்படின்னா முருகனாக இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் தான். அப்போ நிறைய ஊர்ல நிறைய முருகன் இருக்காரு. ஆனா எந்த முருகன் இந்திரனுக்கு அந்த அரியணையை கொடுத்தது? சிறுவாபுரி முருகன் தான் அந்த அரியணையை கொடுத்திருக்கிறார். அந்த சிறுவாபுரி முருகன் கொடுத்ததினாலே அந்த சிறுவாபுரி பால முருகனை மயில் வடிவில் காண்பதற்கு இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மன், அவங்களுடைய முப்பெரும் தேவியர்கள், அதற்கு பின்னால் அஷ்டதிக்கு பாலகர்கள், பூதகணங்கள் எல்லாருமே சிறுவாபுரி முருகனுடைய அழகை காண அன்றாடம் வழிபடுவதாக ஐதீகம். இந்த 8 திக்கு அதிபர்களும் வேற எங்கேயுமே போல, தினசனம் எங்க வந்துட்டு இருக்காங்க? சிறுவாபுரியில் முருகனை அழகை காண என்ன பண்றாங்க? தினசரி வராங்கன்றது இங்க என்ன பண்ணிருக்காருன்னா திருப்புகழ்ல அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறத நம்ம நம்பிதானே ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல முருகன் நேரடியா காட்சி கொடுத்து பாடு, நீ பாடுவ அப்படின்னு சொன்னது அவருக்கு ஒருத்தர் மட்டும்தான். அப்ப அவருடைய வார்த்தையில 100% உண்மை இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு இந்த உலகத்தை கட்டி காட்பவர்களுக்கே வீடு கொடுத்த முருகன் இந்த உலகத்துக்குனுடைய தலைவனே அவர். நம்ம ஒரு சின்ன இடம் கேட்ட அவர் கொடுக்காம இருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பார். அதாவதுமா தேவகுணம், தர்ம குணம். இப்போ தேவர்களை எப்போதுமே இறைவன் காத்து ரட்சித்தனுடைய அடையாளம் என்னன்னா, தேவர்கள் என்னைக்குமே தர்ம வழியில் மட்டும்தான் நிற்பாங்க.
அதர்ம வழிக்கு போக மாட்டாங்க. ஆனா தன்னுடைய இருக்கக்கூடிய சக்தியின் கர்வத்தால சிறு சிறு தவறுகள் செய்வாங்க. அது அசுரர்கள் மீது தாக்குதல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனா உடனடியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறைவன் வந்து காத்து அருள்வார். அப்படி பார்த்தோம்னா இப்ப நம்ம திருச்செந்தூர்ல சூர சம்ஹாரம்னு நடந்தது இல்லையா? அந்த சூரனை அழித்ததற்குரிய காரணமே என்னன்னா அந்த சூரன் தேவர்களை தன்வசம் வைத்துக் கொண்டார். அவருடைய இருப்பிடத்துக்கு தன் இருப்பிடமாக்கினார். அப்போ அதை அழித்தது யாரு? முருகன். எந்த முருகன்? சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய பாலமுருகன். அவர் தான் வந்து அழித்ததாகவும், அது மட்டும் அல்லாது மிக முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகன் வந்து முத்து மணி மார்போடு அருணகிரிநாதருக்கு காட்சி தந்தாராம். முத்து சந்திரன் ரெண்டுமே ஒண்ணுதான். எந்த முருகனையுமே குளிர்ந்த, அதாவது குளிர்ச்சியை தருபவரே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடல. ஆனா சிறுவாபுரி முருகனை மட்டும் குளிர்ச்சியோடு சிறுவாபுரியில் காட்சி கொடுப்பவரே அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனிதன் அதிகம் பாவம் செய்தால் இந்த இடத்துல இந்த உடம்பால் அடையக்கூடிய சுகத்தையோ குளிர்ச்சி தன்மையையோ இன்பமான உணவுகளையோ வீடு பேரையோ அடையவே முடியாது. அதை அனைத்தையுமே அடைந்து கொடுக்கக்கூடிய திருத்தலமாக இந்த சிறுவாபுரி முருகனுடைய திருத்தலமும் அந்த இடத்தில் தோன்றிய திருப்புகழும் மனிதர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இந்திரனுக்கே அந்த வீடு பேரை தந்ததினால்தான் இந்திரன் தன் மகளான தேவசேனையை முருகனுக்கு கரம் பிடித்து கொடுத்தார். ஏன்னா இன்னைக்கு ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய மகாராணி போல வளர்ப்பாங்க இல்லையா? அப்போ தன் மகளையே பரிசாக ஒரு மன்னன் அளித்திருக்கிறார்னா அப்ப முருகனுடைய சாதனை எப்பேற்பட்ட சாதனை. அதனால தான் சிறுவாபுரியில் முருகன் பாலமுருகனாக மிகப்பெரிய சக்தி மிக்கவராக காட்சி கொடுக்கின்றார். ஆகையினால தேவர்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள், இருக்கக்கூடிய முப்பெரும் தேவர்கள், முப்பெரும் தேவியர்கள் அனைவருமே சிறுவாபுரி முருகனுடைய அழகை பார்ப்பதற்கு அனுதினமும் வருகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்த்த அருணகிரியார் அழகான பதிகத்தை அந்த வார்த்தைகளை போட்டே என்ன பண்ணியிருக்காரு? திருப்புகழை பாடியிருக்கிறார். இந்த திருப்புகழை யார் ஒருவர் வீடு கட்ட முடியல, வீடு வாஸ்து பிரச்சனையில நிறைய இருக்கு, இல்ல வீடு கட்டுறதுக்கு மனை தேடுறோம் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு இந்த வீடு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும், அதுலயே சொத்து பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை அல்லது ஆயில்ய நட்சத்திரம், நல்லா புரிஞ்சுக்கணும், செவ்வாய்க்கிழமை அல்லது ஆயில்ய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல சிறுவாபுரி முருகனை சிவப்பு வஸ்திரம், சிவப்பு வர்ண மலர்கள், குங்குமம் இது போன்ற சிவப்பு நிற பொருளை தானம் தந்து வணங்கி தன்னுடைய கோரிக்கையை வைத்து அந்த ஆலயத்தில் சிறுவாபுரி திருப்புகழ் புத்தகங்கள் நிறைய இருக்கும், அதை கொண்டு வந்து வீட்டுல பிரம்ம முகூர்த்தத்துல, அதிலும் குறிப்பா 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் நாம வந்து இதை எங்க உட்காந்து படிக்கணும்னா வெட்ட வெளிச்சத்துல உட்காந்து படிக்கணும். எல்லாருமே பூஜரம்னு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. முருகன் வந்து அண்டத்தின் தலைவன் இல்லையா? சோ அண்டத்துக்கு தெரியிற மாதிரி பாராயணம் பண்ணணும். சோ மொட்டை மாடியில ஒரு நல்ல ஒரு இடத்த நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த பதிகத்தை வந்து இந்த திருப்புகழ் சிறுவாபுரி திருப்புகழை பாராயணம் செய்தால் அவங்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ள அந்த வீட்டினுடைய இன்ப பேரை சிறுவாபுரி முருகன் அருளியே தீருவார். வாஸ்து பிரச்சனையா அதற்கான வாய்ப்பும் தீர்க்கறதுக்கான சூழலையும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து முருகன் நிறுத்துவார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணினா போதும். அதனுடைய பாடல் என்னன்றத ஒரு முறை நான் பாடி காமிச்சிடுறேன். பொதுவா இது வந்து மிக சிறப்பான ஒரு பாடல். இருக்கக்கூடிய திருப்புகள்லயே எனக்கு பிடித்தது 2 திருப்புகள். ஒண்ணு முத்தை தருபத்தி திருநகை, அது திருவண்ணாமலை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுவாபுரி தான். ஏன்னா எத்தனை ஊர்கள்ல ஆறுபடை வீட்டு முருகனை விட இந்த முருகனை நான் வந்து ரொம்ப மெச்சுவேன். ஏன்னா குளிர்ச்சியை தரக்கூடிய முருகன். இந்த கோவிலுக்கு போனா கோபமே குறைஞ்சிருமா? ஒரு கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு அந்யூன்யத்தை இந்த முருகன் கொடுத்துருவார். இந்த குழந்தைகள் எல்லாம் சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்றாங்க தெரியுமா? அது எல்லாம் இந்த ஆலயத்துக்கு போனா மாறிடும். எந்த பலன் இவர் கொடுக்கலன்றதுக்கு என்னால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இதனுடைய பாடல் என்னன்னா, அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளவேறும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண
மங்கையுடன் அரிதான இன்பமுற மகிழ் கூற 5 மயில் உடனாடி வர வேண்டும். புண்டரிக விழியாலா அண்டர் மகள் மணவாளா புந்தி நிறை அறிவாளா உயர்த்தோளா பொங்கும் கடலுடனாகம் விண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீச்சு வடிவேலா தண்டரல மணிபார்ப செம்பொன்னொழில் செறிரூப தண்டமிழின் மிக நேய முருகேசா சந்தனமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமானே. இந்த பாடல் பொதுவா எந்த அடியார்களுடைய சிந்தையில் சிறுவாபுரி முருகனாக நீ இருக்கிறாயோ, இப்ப நான் சொன்ன விளக்கம் எல்லாம் இந்த பாடல்ல அப்படியே இருக்கு. நான் சொன்ன விளக்கம் அத்தனையும் அருணகிரியார் இந்த வரிகள்ல எழுதியிருக்கிறார். கடைசியா இந்த பாடலை யார் சிந்தையில் வைத்து சிறுவாபுரி முருகனுடைய பாதத்தை பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு உறுதியாக அது கிடைக்குமா? ஏன்னா இந்த இடத்துல நாம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம், இவ்வளவு ஒரு பெரிய கோட்டை நமக்கு அமைந்திருக்கிறதுனா அது இந்த முருகனுடைய அருள். அதை நான் பர்சனலா அனுபவித்திருக்கிறேன். ஆகையினால இது அனைவருக்குமே ஒரு அருள் பிரசாதமாக முருகப்பெருமானுடைய உத்தரவோடு கொடுக்கிற, இதை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். நீங்க சொன்னீங்க இந்த முருகர் வழிபாட்டுல சிவப்பு கலர் துணி, பூக்கள், குங்குமம் இதெல்லாம் தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இத பத்தி சொல்லுங்க சார். இது எப்படி கோயில்ல போய் கொடுக்கணுமா, வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க கொடுக்கணுமா, இது எப்படி? அதாவதுமா நான் சொல்றது சிறுவாபுரி முருகனுடைய ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமையில, அப்படி இல்லைன்னா ஆயில்ய நட்சத்திரத்துல போகலான்னு சொல்லியிருக்கேன். அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய பாலமுருகனுக்கு நம்ம இதை தரணும், சிறுவாபுரி முருகனுக்கு இதை தரணும். ஏன்னா செவ்வாய் தான் நம்ம கர்மா. அதாவது நம்மளுடைய கோபம் இருக்கு இல்லையா, கோபத்தால் தானே வினை வந்தது, அவசரத்தால் தானே நம்ம தவறு செய்திருப்போம். இந்த அவசரம், கோபம், கர்வம், பழிவாங்குதல் இது எல்லாமே செவ்வாயினுடைய குணமாக இருக்கிறது. அப்போ அந்த செவ்வாய்க்கு உரிய பொருள் எல்லாம் பூமியில சிவப்பு வர்ண பொருள் எல்லாம் அதை நம்ம என்ன பண்றோம்னா முருகனுக்கே கொடுக்கும் பொழுது, என்னிடத்தில் இருக்கிற கர்வம் எல்லாம் உன் பாதத்துல நான் வச்சிட்டேன், சோ எனக்கு இதுக்கப்புறம் அது இல்லை. என் கர்வத்தை எப்படி நீ பெறுகிறாயோ அதே போல என் பாவத்தையும் நீ பெற்றுக்கொண்டாய். பாவத்தை பெற்றுக்கொண்டதினால் நீ பாவ சம்ஹார மூர்த்தியாக விளங்குகிறாய் அப்படின்றது இதற்கு ஆக்சுவலி அர்த்தம். அப்படி நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாவ கர்மங்கள் அனைத்தும் விலகுவதாக அர்த்தம். ஒருவேளை இன்கேஸ் கண்டிப்பா இதுக்கு சிறுவாபுரி தான் வரணும், இதுக்கு பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு போலாமா, ஏன் பக்கத்துல இருக்கு, அதெல்லாம் நீங்க கேட்கவே படாது. இந்த பதிகத்தை பாடி நீங்கள் வீடு பேரை பெறணும்னா ஒரு முறையாவது சிறுவாபுரி வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த பதிகத்தை நீங்க எந்த முருகன் கோயில்ல வேணாலும் போய் பாடிக்கோங்க. ஆனா முதல் முறை இந்த பதிகம் உங்களுக்கு பலன் தரணும், இந்த திருப்புகழ் பலன் தரணும்னா கண்டிப்பா சிறுவாபுரி இந்த சிவப்பு நிற பொருளை தானம் கொடுத்ததற்கு பிறகுதான் நீங்க எந்த முருகன் கோயில்ல வேணாலும் உட்காந்து படிக்கலாம். ஆகாயத்தை பார்க்க மாதிரி மொட்டை மாடியில உட்காந்து படிக்கலாம், கண்டிப்பா நல்ல பலன் இருக்கு. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில முக்கியமான 3 விஷயம், அதுல ஒண்ணு வீடு அப்படிங்கிறது. சோ அந்த வீடு நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு சூப்பரான ஒரு பதிகம் கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, அதற்கான பலனும் கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.